எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்கமிங் டேஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் மொமெண்டம்ல இருக்கு, இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே 10 to 14% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்திருந்தது, எதனால 10% மேலே சில ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருந்தது, அதுவும் எதனால அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டெக்னிக்கல் வந்து அப்கமிங் டேஸ்ல அந்த வீடியோவோட அப்லோட் பண்றோம். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்விக்கி ஐபிஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா 657 கோடி லாஸ் இருந்தது. கரண்டா வந்து 625 கோடி. ரெவன்யூ ப்ரீவியஸ் இயர்ல வந்து 2763 கோடியா இருந்த ரெவன்யூ வந்து 3600 கோடிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஈபிட்டா லாஸும் பாத்தீங்கன்னா 623 கோடியில இருந்த லாஸ் வந்து 554 கோடியா குறைஞ்சிருக்கு. ஈபிட்டா மார்ஜினும் பாத்தீங்கன்னா -22% இருந்த மார்ஜின் வந்து -15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்ல இன்னைக்கு ஸ்டாக் வந்து 5% கிட்ட பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஸ்டாக் வந்து 1% கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட இம்பாக்ட் என்னங்கிறது நாளைக்கு மார்க்கெட்ல வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் வந்து வருண் பெவரேஜஸ் வந்து இன்னைக்கு ஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது 5% கிட்ட நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ரீசன் பாத்தீங்கன்னா இது கோக், பெப்சி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் 35% கிட்ட டாக்ஸ் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதனால இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா -1.76% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கிரானுவல்ஸ்ல வந்து USFDA அப்படிங்கிறவங்க வந்து 6 அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க கிரானுவல்ஸ்ல. ஸோ இதுக்கு வந்து அஃபிஷியல் ஆக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 10% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கரண்டா வந்து மேஜர் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஸ்டாக் வந்து 480 வந்து நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்டாக் வந்து ஃபர்தரா 400 ரூபாய் வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேபிஐடி பாத்தீங்கன்னா Q2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் வந்து 1900 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஸ்டாக் வந்து 1250 வரைக்கும் வந்துட்டு இப்போ ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் அப்கமிங் டேஸ்ல 1500 1700 வரைக்கும் போறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து புரோக்கரேஜ் வந்து 1900 ரூபாய் வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃபைட் எலக்ட்ரோடோட எக்ஸ்போர்ட்டை வந்து யூஎஸ்க்கு சைனா வந்து பேன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து HEG அண்ட் கிராஃபைட் இந்தியா வந்து இதனால நல்லாவே பெனிஃபிட் ஆகும். அதனால இன்னைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா HEG வந்து 14% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து 501 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 510 511 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 538 555 அண்ட் 595 வரைக்கும் போறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 460 அப்படிங்கிறது வந்து இதோட மேஜர் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட் இந்தியா ஷேரும் இன்னைக்கு வந்து 10% கிட்ட ஏறி இருந்தது. ஸோ இதோட மொமெண்டம் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து அப்கமிங் டேஸ்ல 607 641 661 வரைக்கும் போறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபா அப்படிங்கிறது வந்து இதோட இமீடியட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் மொமெண்டம்ல இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 361 வந்து நல்ல மொமெண்டம்ல இருக்கு. கரண்டா வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை பிரைஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து 10 to 15% வந்து ஷார்ட் டேர்ம்ல போறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐநாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 260 அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில இருந்து 184 வரைக்கும் ஸ்டாக் டவுன் ஆயிட்டு மறுபடியும் ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல 228 அண்ட் 260 வரைக்கும் போறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட மேஜர் சப்போர்ட்டா வந்து 184 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நுவோகோவும் பாத்தீங்கன்னா கரண்டா வந்து நல்ல மொமெண்டம்ல இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து 372 மேல பாசிட்டிவா க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் 386 அண்ட் 394 வந்து அப்கமிங் டார்கெட்ஸா இருக்கும். கீழே வரும் பட்சத்தில் 355 அப்படிங்கிறது வந்து இதோட மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீடியோல வந்து 9 ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.